வாருங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். பாருங்கள், ஒரே மாதத்திலேயே 2 நிலை. ஆரம்பிக்கும் போது ஒரு நிலை, அதை முடிக்கும் போது இன்னொரு நிலை. இது மனிதன் தானா? மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடியவர் தானா? சிந்திக்க வேண்டாமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக, அதாவது பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை முடிவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செய்த அறிவுரையின்படியிலேயே இன்றைக்கு நாம் பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியான விதத்திலேயே கொண்டாடினோம். இதிலே ஜுமாவின், அதாவது குத்துபாவுடைய அந்த உரையிலேயே, இந்த உரை எவரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ, எவருடைய மனதையும் அல்லது யாரையாவது ஒரு குறிவைத்து தாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயோ உரைக்கப்பட்ட உரை அல்ல. மாறாக ஒருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான், எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு தப்பான கருத்துகளும், அதாவது அந்த வார்த்தை எப்படி தவறாக வியாக்கியானிக்கப்படுகிறதோ அந்த சிந்தனை இல்லாமல் மனிதன் என்ற முறையிலேயே பேசியது. அது நீங்கள் நினைக்கக்கூடிய பொருளில் செல்லப்படவில்லை. மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவையா உண்ணுகிறீர்கள் என்ற வார்த்தை, அதற்கு நீங்கள் மறுபுறம் கொடுக்கக்கூடிய பொருளில் நாங்கள் நினைக்கவும் இல்லை, அதன் அடிப்படையில் பேசவும் இல்லை. சாதாரண ஒரு பேச்சாக அல்லாஹ் தஆலா எப்படி மனிதரை பற்றி கேட்கும்போது உலாயிக்க கல்லானாம், இவர்கள் விலங்குகளை கொண்டு பல்கும் மபல், அதை விடவும் ஒளி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் விலங்குகளா, அதை விடவும் மோசமானவர்களா, இந்த வார்த்தையை இப்படி தவறாக பயன்படுத்தி விட்டேன், அவ்வளவுதானே தவிர அதில் வேற எந்த உள்நோக்கமோ குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அதை மனதை வேதனைப்படுத்தி இருந்தால் அதற்காக நானும் வருந்தி உங்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.